லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஏஜ வேதவிதோ விப்ராஹ ஏஜ அத்தியாத்மவிதோ ஜனாஹ தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரும்ஹயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதஹ மாமயம் பிரதரிஷ்யதி. ஆஸ்திக அன்பர்கள் கூடிய இந்த கோஷ்டியிலே 4 நாட்களுக்கு ரிஷிகள் காட்டும் சனாதன தர்மம் என்கிற தலைப்பில் உபன்யசிக்க வேண்டும் என்று அடியேனுக்கு இடப்பட்ட பணி. நம்முடைய இதிகாசங்களிலிருந்தும் பாகவதம் முதலான புராணங்களிலிருந்தும் சில ரிஷிகளுடைய உபதேசங்களை தேர்ந்தெடுத்து அதைத்தான் இந்த 4 நாட்களிலே நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த உபன்யாச தொடருக்கு முதற்கண் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்முடைய பாரதத்தில் எத்தனையோ தர்மங்கள், எத்தனையோ சித்தாந்தங்கள் தோன்றியுள்ளன. அவை அனைத்துக்குமே குறிக்கோள் என்னன்னு பார்த்தால், நாம் எதற்காக இங்கு இருக்கிறோம், ஏன் படைக்கப்பட்டோம், என்ன பயனுக்காக முயல வேண்டும் என்பதை ஆராய்வதுதான். அந்த ஆராய்ச்சியின் முடிவாக சொல்லப்பட்டது யாதெனில், நாம் இந்த உடலை காட்டிலும் வேறுபட்டவரான ஆத்மா. உடலே நாம் என்று நினைக்க வேண்டாம். உடல் என்பது ஒரு நாள் உண்டாகக்கூடியது, ஏதோ ஒரு நாள் அழியக்கூடியது. ஆனால் ஆத்மா என்பவர் எப்போதும் நித்தியமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு பிறப்பு இறப்பு என்பது உண்டு. ஒரு உடலை எடுத்துக்கொள்வார், உடலை விட்டு விடுவாரே தவிர அவரே உண்டாகிறார், ஆத்மா அழிகிறார் என்பது கிடையாது. அப்ப நாம் எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மா பகவானுக்கு தொண்டனாக இருக்கிறார். தான் சுதந்திரன் அல்ல, நான் ஆசைப்பட்டபடிக்கு இயங்கக்கூடியவர் அல்ல. பகவானுக்கு அடிபணிந்து அவர் சொல்லும்படி நடக்க வேண்டியதுதான் ஆத்மாவுக்கு இயற்கை. ஏன் அப்படி பகவான் எனக்கு என்ன செய்தார், ஈஸ்வரன் ஒருவரை ஏன் ஏற்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தை படைத்து நமக்கும் இந்த உடலை கொடுத்து சாஸ்திரங்கள் வேதங்கள் இவற்றையும் பிறப்பித்து நாம் நல்வழிப்பட வேண்டும், உயர்ந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று உபகாரம் செய்தவர் பகவான். நம்முடைய தந்தையாகவும் நமக்கு எப்போதும் நலத்தை விரும்பக்கூடிய ஒரு சேஷி ஆண்டானாக பகவான் இருக்கிறார். அதனால் அவரை அடைந்து தொண்டு செய்வதுதான் இலக்கு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சரி, வேதம் என்பது மூல நூல். நம்முடைய சனாதன தர்மமே வேதத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப அதை புரிந்து கொண்டால் போதுமா, அல்லது அதற்கு மேலே வேறு எதையாவது படிக்க வேண்டுமான்னு பார்த்தால், வேதத்தை கற்று உணர்ந்த ஞானிகள், பல மகர்ஷிகள், அவர்கள் இயற்றின புஸ்தகங்கள், ஸ்மிருதிகள்னு சொல்றோம், இதிகாசங்கள் என்று 2 இதிகாசங்கள், ஸ்ரீராமாயணம் மகாபாரதம்னு 2 இதிகாசங்களை நாமும் காண்கிறோம். அதை தவிர 18 புராணங்கள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. இவை அனைத்தையும் ஒருவன் படித்தான் என்றால் இவற்றிலிருந்து வேறு ஒரு புரிதலும் ஏற்படுமா? வேதத்தினுடைய உண்மையான கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இதிகாசங்களும் புராணங்களும் உதவுகின்றன. ஏன்னா இதிகாச புராணங்கள் வேதத்தில் சொன்ன கருத்துக்களை கதை வடிவமாக எளிமையாக நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. எப்பவுமே கருத்தை மட்டும் சொல்லுவதை காட்டிலும் அதை கடைப்பிடித்த பெரியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் சந்தித்த கஷ்டங்கள், அதை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பது, இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமா இருக்குமோ இல்லையோ. அப்ப அதை போன்ற நல்ல கருத்துகள், நமக்கு வளர வேண்டிய உயர்ந்த பண்புகளை சொல்வதுதான் புராணங்களினுடைய காரியம். அதுக்காக கதையை மட்டும் சொல்லும்னு சொல்ல முடியாது. கதை மூலமாக பல உயர்ந்த தர்மங்களை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆனந்தமாக வாழ்வதற்கும் கடைசியில் வைகுந்தம்ங்கிற மோட்சத்தை அடைவதற்கும் என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அனைத்தையுமே இந்த இதிகாசங்களும் புராணங்களும் உபதேசிக்கின்றன. இந்த இதிகாச புராணங்கள் வெறும் மோட்சத்திற்காக மட்டும் எழுதப்பட்டவைன்னு சொல்ல முடியாது. மகாபாரதத்தில் எல்லா பயன்களை அடைவதற்கும் வழிகள் உண்டு. தர்மேச்ச
அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரத ரிஷப எதிஹாஸ்தி ததன்யத்ர என் நேஹாஸ்தி நதத் கொச்சித்து என்று மகாபாரதத்தினுடைய பெருமை தெரிவிப்பார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 புருஷார்த்தங்கள் சொல்றோமோ இல்லையோ, இந்த 4 புருஷார்த்தங்களை அடைவதற்கும் வழிகள் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளன. அந்த வேதத்தை விரித்து தெளிவாக உரைப்பதற்காகத்தான் மகாபாரதம், ராமாயணம் இவை அனைத்தும் தோன்றின. அப்ப இவற்றிலும் 4 புருஷார்த்தங்களை அடைவதற்கும் வழிகள் உண்டு. அப்ப இதிகாசங்களை நாம் படித்தோம் என்றால் மோட்சம் ஆசைப்படுபவர்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. ரிஷிகளுடைய உபதேசங்கள் அரசர்களுக்கும் உண்டு, சாதாரணமான மக்களுக்கும் உண்டு, கிரகஸ்தர்களுக்கும் உண்டு. இல்ல உலகத்தில் எனக்கு பற்றே இல்லை, நான் சந்நியாசியாக போகிறேன் என்கிற நிலையில் இருப்பவனுக்கும் உபதேசங்கள் உண்டு. அப்ப பலதரப்பட்ட மக்களுக்கு உபதேசிக்கிறபடியால் இந்த புராணங்கள் அனைவருக்குமே தேவைப்படுகின்றன. அவனவன் அந்த புராணத்திலிருந்து தனக்கு எதை வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பெரிய குளம் இருக்கு, குளத்தில் நிறைய தண்ணீர் இருக்கலாம். ஆனா எனக்கு எவ்வளவு தாகம் இருக்கோ அவ்வளவுதான் தண்ணீரை நான் எடுத்து சாப்பிட முடியும். குளத்தில் நிறைய இருக்குங்கிறதுக்காக நான் முழுவதையும் பானம் செய்ய முடியாது. அதே போல வேதத்தில் ஸ்வர்க்கத்தை அடைவதற்கும் வழி சொல்லி இருக்கும். இந்த உலகத்தில் ஆனந்தமாக ஆரோக்கியத்தோடு செல்வத்தோடு மனைவி மக்களோடு நன்னா வாழ்வதற்கும் வழி சொல்லும், மோட்சம் அடைவதற்கும் வழி சொல்லும். அதற்கு பிறகு நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் யாருன்னு புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எதிலே ஆசை இருக்கிறது, இங்கு ஆனந்தமா வாழ வேண்டும்னு ஆசையா, அல்லது ஸ்வர்க்கம், இந்த உலகத்து இன்பத்தை விட அதிகமான இன்பம் சொர்க்கத்துல கிடைக்குமோ இல்லையோ அங்க போக வேண்டும் என்று ஆசையா, அல்லது சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்ப திரும்ப துக்கப்படத்தான் வேண்டும், அதனால் துக்கமே இல்லாத பரமபதம் வைகுந்தத்தை அடைய வேண்டுமா என்று அவனவனுடைய முடிவு. அவனுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் இதிகாச புராணங்களிலிருந்து நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் முக்கியமாக ரிஷிகள் சொன்ன கருத்து என்னன்னு பார்த்தால், நல்ல பண்புகளை ஒவ்வொருவனும் வளர்த்து கொள்ள வேண்டும். பண்பு என்பதற்கும் இலக்கு என்பதற்கும் தொடர்பு கிடையாது. நான் எந்த இலக்கை நோக்கி பிரயாணித்தாலும் பண்புகள் மாறவே கூடாது. உண்மைதான் பேச வேண்டும் என்பது அனைவருக்கும் பொது. ஒருவன் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்பது அனைவருக்கும் பொது. இப்ப நாம சென்னை பட்டணத்துல இருக்கோம். சென்னையிலிருந்து வடக்க பல ஊர்களுக்கு போகலாம், மேற்க பல ஊர்களுக்கு போகலாம், கிழக்க பல ஊர்களுக்கு போகலாம். கிழக்க கடல் இருக்கு, தெற்க பல ஊர்களுக்கு போகலாம்னு வச்சுங்களேன். எந்த சாலையில் பிரயாணித்தால் எந்த ஊருக்கு வரும் என்பதில் வேறுபாடு உள்ளது. ஆனால் சாலையில் பிரயாணிக்கும் போது சில குறியீடுகள் எல்லாம் இருக்கும் பாருங்க. நடுவுல மஞ்சளா ஒரு கோடு போட்டிருப்பா, அதை தாண்டி வண்டி ஓட்டக்கூடாதுன்னு அர்த்தம். வெள்ளையா விட்டு விட்டு கோடு போட்டிருப்பா, அப்ப அதற்கு நடுவுல மாறிக்கொள்ளலாம்னு அர்த்தம். ஒரு இடத்துல திடீர்னு நடுவுல ரயில் வண்டி போக போறது அப்படின்னு அதுக்கு ஒரு சின்னம் போட்டிருப்பா. ஒரு இடத்துல வேகத்தடை உள்ளது என்று சின்னம் இட்டிருப்பார்கள். இந்த இடது பக்கம் திரும்புறது, வலது பக்கம் திரும்புறது, பள்ளம் வருது, மேடு வருது, ஆங்காங்க சின்னம் போட்டு வைக்கிறாளோ இல்லையா சாலை ஓரத்திலே, அந்த சின்னங்கள் மட்டும் மாறவே மாறாது. நான் இங்கேருந்து திருமலைக்கு போவதாக இருந்தாலும் வழியில் இருக்கிற சின்னங்கள் ஒன்னாத்தான் இருக்கும். இன்னென்ன நெறிமுறைகளை கடைபிடித்துத்தான் நான் சாலையில் பிரயாணிக்க வேண்டும். இல்ல நான் வடக்க போகல, மேற்க போக போறேன், அதனால நெறிமுறைகள் மாறுமான்னு பார்த்தால் சாலையில் பிரயாணிப்பதற்கு அதே நெறிமுறைகள் தான். நான் எந்த திசையில், எந்த சாலையில், எந்த ஒரு ஊரை சென்று அடைய வேண்டும் என்றாலும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம், சாலை ஒழுக்கம்ங்கிறது ஒண்ணுதானே. அதே போல நான் சொர்க்கத்துக்கு போகணுமா, இங்கே இருக்கணுமா, வைகுந்தத்துக்கு செல்ல வேண்டுமா என்பது வேறு. அதற்கான வழிகள் வெவ்வேறு உள்ளன. ஆனால் அடிப்படையான பண்புகள், கருணையோடு இருப்பது, மக்கள் துன்பப்பட்டால் இறங்கி உதவுவது, பூதங்களை எந்த பிராணிகளையும் ஹிம்சிக்காமல் இருப்பது, உண்மை பேசுவது, தவத்தோடு இருப்பது, இதெல்லாம் எல்லா பாதைகளுக்கும் சமமான பண்புகளாக சொல்லப்படுகின்றன. அப்ப இந்த ரிஷிகளுடைய உபதேசத்தை 2 விதமாக பிரித்து கொள்ளலாம். ஒண்ணு பண்புகளை பற்றின உபதேசம், 2வது மார்க்கங்களை பற்றின உபதேசம். அப்படி ஒவ்வொரு உபதேசத்திலும் நாம் பார்க்கலாம். அதில் இன்றைய தினம் ரிஷிகள் காட்டும் சனாதன தர்மம்னு தலைப்பு. அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது தேவ ரிஷியான நாரதர் யுதிஷ்டிரனுக்கு செய்த ஒரு அழகான உபதேசம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய 7வது ஸ்கந்தத்தில் முழுவதுமாக யுதிஷ்டிரனுக்கும் நாரதருக்கும் நடத்தக்கூடிய ஒரு நல்ல சம்வாதம், உரையாடல் தான் சொல்லப்படுகிறது. யுதிஷ்டிரனே நல்ல தர்மராஜன் தானே, தர்மபுத்திரன்னு பெயர். அப்ப என்னென்ன தர்மத்தை எப்படி அறிந்து நடத்த வேண்டும் என்பதை அறிந்தவன். ஆனால் அவர்
பல ரிஷிகளிடத்திலே திரும்ப திரும்ப உபதேசங்களை கேட்கிறார். ஏன்னா தர்மம் என்பது ரொம்ப சூக்ஷ்மமானது. ஆராய்ந்து நுண்ணிய பொருளை தெரிந்து கொண்டால்தான் சரியாக தர்மத்தை கடைபிடிக்க முடியும். அவனவனுக்கு தர்மம் மாறலாம், சூழ்நிலையை பொறுத்து தர்மம் மாறலாம். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணுமோ இல்லையோ. ஆண்டாள் 2 பாசுரங்கள் பாடினாள். 11வது பாசுரத்தில் ஒரு இடையனை பத்தி பாடுகிறாள். 12வது பாசுரத்தில் மற்றொரு இடையனை பத்தி பாடுகிறாள். 11வது பாசுரம், கத்துக்கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளடிய சென்னு செருச்செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலன் என்று ஒரு இடையன் என்னென்ன சமயத்தில் மாடுகளை எப்படி கறக்க வேண்டுமோ சரியா கைவிடாமல் கலந்து விடுவாராம். ஒரு மாடை கூட கறக்காமல் விடமாட்டார். தன்னுடைய தர்மத்தை சரிவர நடத்தக்கூடிய கோவலன், ஒரு இடையன் என்று அவரை பற்றி புகழ்ந்து பாடுகிறார். அப்படியே அடுத்த பாசுரம் வந்தது. அதில் நற்செல்வன் என்று ஒருத்தரை பத்தி தெரிவிக்கிறார். கனைத்திளம் கத்தெரும கண்ணுக்கிறங்கி நினைத்து முளைவழியே நென்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன். இவர் என்ன செய்தார்? எந்த சமயத்தில் மாடை கறக்க வேண்டுமோ அப்போது அந்த மாட்டுக்கொட்டிலில் இருக்கவே இல்லை. புறப்பட்டு எங்கேயோ வெளியே சென்று விட்டார். மாட்டுக்கு முலையிலே பால் சேர்ந்து விட்டது, மடி முழுக்க பால். அதை குழந்தைக்கு கொடுக்கணும். குழந்தைக்கு கண்ணுக்குட்டிக்கு பசிக்க தொடங்கி விட்டது. ஆனா கண்ணுக்குட்டி அவிழ்த்து விட்டால் தானே அது பாலை சாப்பிட முடியும். இந்த இடையன் அங்கு இருக்கவே இல்லை. ஆனால் அவரை நற்செல்வன் ஆண்டாள் கொண்டாடுகிறார். அப்ப அவனுடைய தர்மம், இடையனுக்கான தர்மத்தை செய்தவன் உயர்ந்த கோவலன்னு போற்றினாள். அதே சமயத்தில் யார் கறக்க வேண்டிய சமயத்தில் மாட்டை கறக்காமல் விட்டானோ அவனையும் நற்செல்வன் என்று ஆண்டாள் கொண்டாடுகிறாள். எப்படி? அப்ப வர்ண தர்மத்தை பண்ணணுமா, இல்ல தர்மத்தை பண்ணாமல் விட்டாலும் பரவாயில்லையானால் இந்த நற்செல்வன் ஏவனுக்கு பெயர்னால் இதை விட வேறு ஒரு தர்மத்தை அவன் பற்றி விட்டான். கண்ணன் தினமும் மதுரை கோகுலத்திலிருந்து புறப்பட்டு பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்க்க போவாரோ இல்லையோ, போகும்போது அவருக்கு தனியா நடந்து போய் பழக்கமே கிடையாது. நீங்க ராமனுடைய எந்த ஒரு சித்திரத்தை வேணாலும் எடுத்து பாருங்க, கையில வில்லு வச்சுட்டு தனியா நிற்பார். பக்கத்துல சீதை, லக்ஷ்மணன், ஹனுமார் யார் வேணாலும் இருக்கலாம், சத்ருகுனன், பரதன் அனைவரும் சுத்தி இருந்தாலும் ஒரு அடி தள்ளித்தான் ராமன் கிட்டேந்து நிற்கணும். யார் மேலேயும் படமாட்டார். தனியா தூய்மையோடு இருப்பார். வில்ல வைத்துக்கொண்டு ஆனந்தத்தாக தான் சிரித்து கொண்டிருப்பார். ஆனே கண்ணனுடைய சித்திரங்களை எல்லாம் பாருங்க, ஒண்ணு ருக்மிணி தோல்ல கை போட்டு இருப்பார், இல்லாவிட்டால் பலராமன் தோல்ல கை போட்டு இருப்பார், இல்லாவிட்டால் கோபர்களோட கையை பிடிச்சு விளையாடிட்டு இருப்பார், கோபிகைகளோடு சுத்தி ராசக்கிரீடை செய்து கொண்டிருப்பார். எந்த சித்திரத்திலும் கண்ணன் இன்னொருத்தரை பிடிச்சிட்டு தான் நின்றுருப்பார். தனியா நின்று நடந்து பழக்கமே கிடையாது. அப்ப அவர் நடக்கும்போது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி இருக்கார்கள் சேவித்தீர்கள் என்றால் இடது கையை இப்படி வச்சுருப்பார். யார் மேலேயோ யாருடைய தோளிலோ அவருடைய கையை ஊன்றி கொண்டுதான் பகவான் நடந்து போவாராம். அது யாருன்னு பார்த்தால் இந்த நற்செல்வர். எந்த ஒரு இடையன் மாடுகளை கறக்காமல் விட்டு விட்டு போனானோ அவன் போனது இதை விட உயர்ந்த ஒரு கைங்கரியத்துக்காக. மாடுகளை கறப்பது என்பது பொதுவாக அனைவரும் செய்ய வேண்டிய தர்மம், இடையர்களுக்கான பொது தர்மம். ஆனா இவனுக்கு சிறப்பா பகவான் ஒரு கைங்கரியம் கொடுத்திருக்கிறார். இவன் தோல்ல தான் கையை ஊனிக்கொண்டு நடந்து போவாராம். அதனால் இந்த தர்மத்தை விட்டிருக்கிறான். அவனை நற்செல்வன்னு கொண்டாடுகிறார். அப்ப தர்மத்தை பண்ணணுமா பண்ண வேண்டாமா, ஒவ்வொருவனுக்கும் எது தர்மம் என்பது அந்தந்த சூழ்நிலையில் அவனவனை பொறுத்தது. ராமன் சீதையோடு கூட காட்டுக்கு சென்றார். அப்ப என்னென்ன சமயத்தில் தர்ப்பணம் பண்ணணுமோ, சிராத்தம் பண்ணணுமோ, அல்லது யாகங்கள், ஹோமங்கள், பூஜைகள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் சரிவர செய்திருப்பார். ஆனால் லக்ஷ்மணன் கூட ஊர்மிளையை அழைத்து செல்லவில்லை, தனியாகத்தான் இருந்திருப்பார். தனியா இருந்தா பல தர்ம காரியங்களை பண்ண முடியாது. மனைவியோடு சேர்ந்திருந்தால்தான் ஹோமங்களை தெய்வத்தைக்கு குறிப்பாக செய்ய முடியும். அப்ப லக்ஷ்மணன் தர்மங்களை எல்லாம் விட்டு விட்டுத்தான் 14 ஆண்டுகள் போயிருப்பார். ஆனா அவரை யாருமே குத்தம் சொல்றது கிடையாது. அவன்தான் உண்மையான தர்மசீலன். பகவானுக்கு எவ்வளவு கைங்கரியம் பண்ணார்னு புகழுகிறோம். அப்ப லக்ஷ்மணன் தர்மத்தை விட்டால் தவறு கிடையாது, நற்செல்வன் தர்மத்தை விட்டால் தவறு கிடையாது. ஏன்னா வேறு ஒரு தர்மத்தை பற்றினார்கள். அப்ப எந்த காலத்தில் யாருக்கு எது தர்மம் என்று சூக்ஷ்மமாக ஆராய்ந்துதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தர்மபுத்திரனாகவே இருந்தாலும் பல ரிஷிகளிடத்திலே திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறான். கடைசியில பீஷ்மாச்சாரியர் புறப்பட்டு தான் உயிரை நீர்க்கப் போகிறான்னு தெரிந்தவுடனே பீஷ்மர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் தர்மங்கள் எல்லாம் தான் நசித்து போய்விடும். யார் தர்மத்தை உபதேசிப்பதற்கு ஆளே இருக்க மாட்டார்கள். அதனால் அவரிடத்துல நிறைய கேட்டுக்கொள்ள வேண்டும்னு தர்மபுத்திரனுக்கு ஆசை. அதனால தான் மகாபாரதத்தில் பெரிய பருவம், சாந்தி பருவம் முழுக்க
பீஷ்மர் தான் யுதிஷ்டிரனுக்கு செய்யக்கூடிய உபதேசங்கள் தான் சொல்லப்பட்டுள்ளன. அதுல இந்த உலகத்துக்கான தர்மங்கள், மோட்சமடைவதற்கான தர்மங்கள், அரசனுக்கான தர்மங்கள், ஒரு கிரகஸ்தனுக்கான தர்மங்கள் அனைத்தையும் பீஷ்மர் கூறுகிறார். தர்மபுத்திரன் கேட்டுக்கொள்ளுகிறார். ஏன் இவருக்கு தெரியாதானால் திரும்ப திரும்ப கேட்டால் தான் தர்மத்தினுடைய ஆழம் புரியும். நாம் எதை கடைபிடிக்க வேண்டும்னு ஒரு நிலையான முடிவை எடுக்க முடியும். அதற்காகத்தான் இந்த புராணங்களை நாம் படிக்கிறோம். பெரியோர்கள் அவர்களுக்கு நடுவுல உபதேசத்தை நமக்கு ஏன் எழுதி வைக்க வேண்டும்? பாகவத புராணத்தில் வராகாவதாரம் பகவான் செய்தார், அதுக்கு மேல மத்ஸ்யாவதாரம் செய்தார், ராமாவதாரம் செய்தார், கிருஷ்ணாவதாரம் பண்ணி இப்படியெல்லாம் விளையாடினார். இதை மட்டும் சொல்லிட்டு போவதற்கு அவர் வரவில்லை. வேதவியாசர் இதையும் சொல்லுகிறார். கதை பகுதியும் உள்ளது, ஆனால் கூட பல உபதேசங்களையும் சேர்த்து சேர்த்து சொல்லுகிறாரோ இல்லையோ, அந்த உபதேசங்களை கேட்டு பகவானை தியானித்தால் தான் ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு பயனளிக்கும். பகவானை பத்தி மட்டும் தெரிந்து கொண்டு எந்த அனுஷ்டானம் ஆச்சாரமும் இல்லாவிட்டால், தர்மத்தை செய்யாவிட்டால் அது மோட்சத்துக்கு வழி வகுக்காது. அப்ப ஒருபுறம் தர்மத்தை தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும். அதுக்காக தர்மமே வைகுந்தத்தை கொடுக்குமானால் அதுவும் கொடுக்க முடியாது. தர்மம் மிஞ்சி போனா ஸ்வர்க்கத்தை கொடுக்கும். என்னைக்குமே வைகுந்தத்தை பகவான் தான் கொடுத்தாக வேண்டும். அப்ப ரெண்டுமே நமக்கு முக்கியமாகிறது. ஆனால் தான் சேர்த்து சேர்த்து ரிஷிகள் தாங்கள் உபதேசித்தார்கள். நாமும் இந்த 4 நாட்களுக்குள்ளே தர்மத்தை பற்றின உபதேசத்தையும் பார்க்கலாம். பகவானை பற்றின உபதேசம், அவரை எப்படி தியானிக்க வேண்டும், மோட்சமடைவதற்கான வழிகள் என்ன என்பதையும் பார்க்கலாம். இதை எப்படி பெரியோர்கள் கடைபிடித்தார்கள், அவர்கள் வாழ்க்கையில் தர்மம் எப்படி காக்கப்பட்டது என்பதையும் பார்க்கலாம். அதுல இன்றைக்கு நாம் பார்க்க போவது யுதிஷ்டிரனுக்கும் நாரதருக்கும் நடந்த ஒரு அழகான சம்வாதம், உரையாடல். அதுல 2 பகுதிகள் 3 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, முதலிலே ஒருவனுக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் என்ன, அந்த பண்புகளுடைய முக்கியத்துவம் என்னன்னு நாரதர் கூறுகிறார். அதற்கடுத்தது, ஒரு கிரகஸ்தன் திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கையில் மனைவி மக்களோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் என்னென்ன தர்மங்களை அடிப்படையாக செய்ய வேண்டும் என்று அடுத்தது கூறுகிறார். மூன்றாவதாக, மோட்சம் அடைய வேண்டும்னு ஆசை ஒருவனுக்கு பிறந்து விட்டால் அவன் என்னென்ன தர்மங்களை அதிகப்படியாக செய்ய வேண்டும். மோட்சம் அடையணும்னு ஆசை வந்தவன் கீழே சொன்ன தர்மங்கள் எல்லாம் விட்டுடலாம்னு அவர் சொல்லல. அந்த தர்மங்களையும் செய்து கொண்டு அதிகபட்சமாக சில தர்மங்களை செய்ய வேண்டும். செய்தால் மோட்சம் அடையலாம். அப்ப முதலிலே பண்புகள், நல்ல ஆத்ம குணங்கள். அடுத்தது கிரகஸ்தனுக்கான தர்மம். மூன்றாவது மோட்ச தர்மம், மோட்சமடைவதற்கான தர்மம் என்ன என்று கூறுகிறார். மூன்றையும் ஒன்றுத்துக்கு 1/2 மணி நேரம் வச்சிருந்தாலே சமயம் போராது. எப்படி பார்க்கலாம்னு சொல்லுவோம். முதலிலே யுதிஷ்டிரன் கேட்கிறார், பகவன் ஸ்ரோத்தும் இச்சாமி நிருணாம் தர்மம் சனாதனம் வர்ணாசிரம ஆச்சாரயுதம் யத் புமான் விந்ததே பரம். முதல் பெயரிலேயே சனாதனமான தர்மத்தை பற்றி நீர் எனக்கு சொல்ல வேண்டும். ஸ்ரோத்தும் இச்சாமி. ஒரு சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி என்ன? கேட்கணுங்கிற ஆசை இருக்கணுமோ இல்லையோ. சுஷ்ரூஷைன்னு சொல்லுவோம். சுஷ்ரூஷைங்கிற சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒண்ணு, ஆச்சாரியனுக்கு பணிவிடை செய்வது, சுஷ்ரூஷ பண்றதுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அந்த சொல்ல பிரிச்சு பார்த்தோம்னால் ஸ்ரோத்தும் இச்சா, கேட்க வேண்டும் என்கிற ஆசைக்கு சுஷ்ரூஷான்னு பெயர் உண்டு. அதுவும் ஒரு சிஷ்யனுக்கு இருக்க வேண்டும். யுதிஷ்டிரர் கூறுகிறார், எனக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. நிருணாம் தர்மம் சனாதனம், எப்போதும் இருக்கக்கூடிய நிலையான நித்தியமான தர்மத்தை பற்றி நீர் எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கூறுகிறார். முதல்ல தர்மம்னா என்ன? தர்மம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பார்த்தோம் என்றால், தாரணா தர்ம இத்யாஹு தர்மோ தாரயதி பிரஜாகான்னு தெரிவிப்பார்கள். தர்மம் தர்மம் என்றால் எது ஒன்று தாங்குகிறதோ, உலகத்தையே தாங்குகிறதோ அதற்கு தர்மம்னு பெயர் வைத்தார்களாம். ஏன் தர்மம் என்ன உலகத்தை தாங்குகிறதுனால், இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அடுத்தடுத்து என்ன நன்மை நடக்க வேண்டுமோ அதை பெற்று கொடுக்கக்கூடிய தர்மம் தானே. நாம் செய்யக்கூடிய காரியங்கள், வேதத்தில் சொன்னபடி நாம் எதை எதை செய்கிறோமோ அதுக்கெல்லாம் தர்மம்னு பெயர். வேத போதித இஷ்ட சாதனம் என்று தெரிவிப்பார்கள். நமக்கு இப்ப பணம் வேண்டும் என்று ஆசை இருந்தால் அதுக்கு பல வழிகள் இருக்குமோ இல்லையோ. உலகத்தார மட்டும் கேட்டேன்னா என்ன சொல்லுவா? படிக்கணும், படிச்சனா வேலை பார்க்கணும், வேலை பார்த்தா பணம் காசு கிடைக்கும் இல்லையா. புதுசா ஏதாவது ஒரு திட்டம் இருக்கணும், அந்த திட்டத்தை வச்சு ஒரு நிறுவனம் தொடங்கணும், அது நன்னா போச்சுன்னா உடனே நிறைய பணம் காசு கிடைக்கும் இப்படின்னு 2 பேர் சொன்னா. 3வது ஒருத்தர் வந்தார், இவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டாம், ஒரு 4 துப்பாக்கி இருந்தா போறோம், உடனே வங்கிக்கு போய் கொள்ளையடிச்சுன்னு வந்தாலே பணம் கிடைச்சிரும், எல்லாமே உபாயம்தான்,
பணம் அடைவதற்கான வழிகள் என்னன்னு கேட்டால் இது உழைப்பதும் ஒரு உபாயம், சட்டுன்னு ஏதோ ஒரு பொருளை தயார் செய்து விற்பதும் ஒரு உபாயம், தவறான ஹிம்சை பாதையில் போய் பணத்தை பெறுவதும் ஒரு உபாயம். இப்படி பல உபாயங்கள் இருக்குமே. இவத்துக்கெல்லாம் தர்மம்னு பேர் கிடையாது. தர்மம்னு என்ன சொல்லுகிறோம்னால், அதே ஒரு செல்வம், நான் பொருளை பெற வேண்டும் என்றால் அதை அடைவதற்கு வேதம் ஒரு மார்க்கத்தை சொல்லும். ஏதோ ஒரு யாகத்தையோ ஹோமத்தையோ செய்யின்னு வேதம் சொல்லும். அதை செய்தால் அந்த பயனை அடையலாம். அதற்கு தர்மம் தர்மம்னு பெயர். அப்ப நான் நேர்மையா உழைத்து பணம் சம்பாதிப்பது தர்மம் ஆகாதானால் அதை அழக விருத்தம் என்று சொல்லிவிட. விருத்தம்னா ஒருவன் வாழ்வதற்கான முறைகளை விருத்தம்னு பிரிச்சுருவா. ஜீவிகான்னு பிரிப்பா, விருத்தம்னு பிரிப்பா. தர்மம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்யப்படக்கூடிய செயல்களுக்கு தர்மம்னு பெயர். அப்ப சட்டுன்னு எனக்கு பணம் வேணும்னால் அதற்கு ஒரு யாகம் செய்யலாம். இப்ப தசரதனுக்கு பிள்ளை பேறு வேண்டும், மக்கட்பேறு வேண்டும், அதற்காக புத்திர காமேஷ்டி யாகம் செய்தாரும் இல்லையோ. யுதிஷ்டிரன் பெரிய ராஜசூய யாகம் பண்ணார். இந்திரபிரஸ்தங்கிற அரசை திருதராஷ்டிரன் யுதிஷ்டிரனுக்கு கொடுத்தார். அது காடாக இருந்தது. அதையெல்லாம் திருத்தி நல்ல ராஜ்யமாக சமைத்து பெரிய ஒரு மாளிகையை ஏற்படுத்தினான். தான் ஒரு ராஜா நிரூபிக்கணும்னால் அஸ்வமேத யாகம் செய்வார்கள். அதே போல ராஜசூய யாகம் செய்வார்கள். ராமனே அஸ்வமேத யாகம் பண்ணாரே. அந்த ஒரு குதிரையைத்தான் லவகுஷர்கள் அழைத்து கொண்டு போனார்கள். ஹனுமான் போய் மீட்க பார்த்தார். கதையெல்லாம் கேள்விப்படுகிறோம். அப்ப அந்தந்த யாகம் ஒவ்வொரு குறிப்பிட்ட பயனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆரோக்கியம் வேண்டுமென்றால் அதற்கு ஒரு ஹோமம் சொல்லப்படலாம். செல்வம் வேண்டுமென்றால் அதற்கு ஒரு தானம். ஹோமம்னா எல்லாமே தெய்வங்களை குறித்து செய்யப்படுகிற செயல் நினைக்க வேண்டாம். மனிதர்களுக்கு சில தானம் கொடுப்பது, குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனையோடு தானம் கொடுத்தால் அது அந்த பயனை கொடுக்கும். அப்ப யாகம், தானம், ஹோமம், விரதம். நாம உண்ணாமல் இருக்க வேண்டும், இல்ல ஒரு வாரத்துக்கு உணவை குறைத்து கொண்டே போவது, கிருச்சிரம், சாந்திராயணம் என்றெல்லாம் விரதங்கள் உண்டு. பௌர்ணமி அன்று தொடங்க வேண்டும். இப்ப பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் குறைச்சி, அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒவ்வொரு கபலமா ஏற்றிக்கொண்டே போனால் இது ஒரு விரதம். இந்த விரதத்தை செய்தால் சில பாபங்கள் நீங்கும், சில பயன்கள் கிடைக்கும்னு தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்ப தர்மம் என்றால் என்னன்னு பார்த்தோம்னால், நாம் ஆசைப்படக்கூடிய ஒரு பொருளை அடைவதற்கு வேதம் என்னென்ன வழிகளை சொல்லுகிறதோ அந்த வழிக்கு தர்மம் தர்மம்னு பெயர். நமக்கா இன்னொரு 10 வழிகள் கூட தோணலாம். ஆனா வேதத்தில் இது சொல்லப்பட்டுள்ளதோ அதற்கு தர்மம்னு பெயர். அப்ப அந்த தர்மம் உலகத்தை தாங்குகிறதான்னு பார்த்தால் அந்த வேதத்தின்படி சொல்லப்பட்ட வழியை பின்பற்றினால்தான் நல்ல விதமாக அந்த பயனை அடையலாம். இப்ப நான் உழைத்து சம்பாதித்தேன்னால் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் எனக்கும் பிற்காலத்தில் எந்த பாதிப்பும் வராமல் பணத்தை சம்பாதிச்சிடலாம். திருடி சம்பாதித்தேன் என்றால் இன்னொருத்தருக்கும் கஷ்டம் கொடுக்க போறேன். பிற்காலத்தில் காவலாளி வந்து என்னை பிடிக்கத்தானே போறார். அப்ப அந்த சமயத்தில் எனக்கு ஆசைப்பட்டது கிடைத்து விட்டாலும் பிற்காலத்துல இதை விட பெரிய பாதிப்பு கூட வரலாம். இல்லை என்னால மற்றவர்களுக்கு பாதிப்பு வரலாம். ஆனா தர்மம்னு சொன்னோம்னால் ஒரு ஆத்மா தான் ஆசைப்படுவதை அடையும் போது மற்ற ஆத்மாக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும் முறையத்தான் தர்மம்னு சொல்லும். வேதம் எப்பவுமே என்ன வார்த்தை, என்ன ஒரு வழியை சொல்லுகிறதோ அது மற்றவர்களை அடக்கி விட்டு ஒருவன் மட்டும் முன்னேறுவதற்காக வழியை சொல்லாது. ஒரு சமூகமாக அனைவரும் தான் முன்னேற வேண்டும். அப்ப இவன் யாகம் செய்தால் அதை கொண்டு அவனுடைய சுற்றத்தார், அவனுடைய ஊர் மக்கள் அனைவரும் எப்படி முன்னேறலாம்னு பார்த்துத்தான் வழி சொல்லும். அப்ப தர்மம் என்பது தனி மனிதனுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும் சொல்ல முடியாது. தனி மனிதனுடைய ஆசை அதை நிறைவேற்றும் போது அவனுடைய சுற்றத்தார் எல்லாரோடும் சேர்ந்து ஒரு உன்னதி அடைவதற்கான வழியை சொல்லும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।